எவ்வளோ குடிச்சும் போதையே அவளை லோக்கல் சரக்கு தந்து ஏமாத்திட்டான். டேய், நாளைக்கு இருக்குடா உனக்கு. அப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் 100 ரூபா கிடைச்சிருக்கு. இன்னைக்காவது என் பிள்ளைங்களுக்கு நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம். ஆனா அவருக்கு தெரியாம வச்சுக்கணும். ஏக்கா சுதாக்கா, உங்க புருஷன் அங்க குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறாராம், போய் என்னன்னு பாருங்க. ஐயோ கடவுளே, என்னைக்குதான் எனக்கு நல்ல காலம் பிறக்குமோ? என்னைக்குதான் இவர் குடிய விடுவாரோ கடவுளே? டே ரவி, வாடா, நம்ம அப்பா போய் கூட்டிட்டு வரலாம். டேய், யாரா அது? ஏய், நீயா? விடுறே விடுறே. நான் எவ்வளோ குடிச்சாலும் ஸ்டடியாக நடப்பேன். யாரும் என்ன பிடிக்க வேண்டியதில்லை. ஏய், நான் யார் தெரியுமாடி? படித்தலை போடே. என்ன அவமானப்படுத்துறியா? கேவலப்படுத்துறியா? போடே, மண்டைய உடைச்சிருவேன். மறுநாள் காலை. ஏய், எனக்கு குடிக்கணும், காசு கொடுறி. காசுலாம் இல்ல, சாப்பாடு தான் இருக்கு. இந்தா சாப்பிடு. எனக்கே குடிக்க காசு இல்லை, உனக்கு சாப்பாடு கேக்குதா? ஏண்டி, காசை வச்சுட்டு என்கிட்ட போய் சொல்றியா? இரு, குடிச்சிட்டு வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். காசு குடியா? குடியா? அது பிள்ளைங்களுக்குன்னு வச்சிருக்கிறது. ஐயோ, என் பிள்ளைங்களுக்குன்னு வச்சிருந்த சாப்பாடு போச்சு. பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரே இந்த பாவி மனுஷன். என்னைக்கு தீருமோ என் கஷ்டம்? டேய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேற்றுக்கு சுதாவுடைய புருஷனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, தெரியுமா உனக்கு? நான் என்ன பாவம் செஞ்சேனே தெரியல. ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? என் புருஷனை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. நான் இப்ப என்ன பண்ண போறேனே தெரியல. என் பிள்ளைங்க அப்பான்னு கேட்டா நான் இப்ப என்ன பதில் சொல்ல போறேன்? எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா? கவலைப்படாதம்மா, அப்பா சீக்கிரம் வந்துருவாங்க. தம்பி வா தம்பி, நம்ம சண்டே கிளாஸ் போலாம். நான் வரமாட்டேன். ஏன் தம்பி நீ வரமாட்டேங்கிற? வந்தா நான் அழுதுட்டே இருப்பேன். அழாத தம்பி, சண்டே கிளாஸ் போலாம். ஏசப்பா நம்ம கஷ்டத்தை நீக்குவாரு. மனமே நீ கவலை கொள்கிறாய், நீ கவலை கொள்கிறாய். மனமே நீ கவலை கொள்கிறாய். ஹலோ குட்டீஸ், நம்ம போன வாரம் படித்த பாட்டை பாடலாமா? சேர்ந்து பாடுவோம். இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷமே. இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, சமாதானமே. இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே
சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, சண்டை இல்லையே. ஏசப்பாவுக்கு சின்ன பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளைங்க என்ன கேட்டாலும் ஏசப்பா உடனே செய்வாங்க. உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டத்தை எல்லாம் மாற்றுவாங்க. யாருக்கெல்லாம் ஏசப்பா வேணும்? உங்களுக்கு ஏசப்பா கிட்டே இருந்து என்னெல்லாம் வேணும்? எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா எங்க அப்பா குடிக்க கூடாது ஏசப்பா, நல்லவரா மாறணும் ஏசப்பா. தாயின் அன்போ தந்தையின் அன்போ ஒரு நாள் அது மாறிப் போகுமே. தாயின் அன்போ தந்தையின் அன்போ ஒரு நாள் அது மாறிப் போகுமே. இயேசுவின் அன்போ அது மாறாதது. இயேசுவின் அன்போ அது அழியாதது. சில நாட்களுக்கு பிறகு ஏயா நீ இப்படி பண்றது உனக்கே நல்லா இருக்கா? இப்படி குடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீயும் நிம்மதியா இல்லாம எங்களையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறியே. இல்லை சுதா, நான் இனி குடிக்க மாட்டேன். என்னையா சொல்ற? நிஜமாதான் சொல்றியா? நீ இனிமேல் குடிக்க மாட்டியா? இல்லை சுதா, நான் இனி குடிக்கவே மாட்டேன். ஏ ரவி, ராஜி, இங்க பாருங்க, அப்பா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்களா? அப்பா இனிமேல் குடிக்கவே மாட்டாங்களாம். கடவுள் நம்மளை கைவிடல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே இப்படியே இருங்க. என்னங்க, வீட்டில் அரிசி பருப்பு எதுவுமே இல்லைங்க. பழைய கஞ்சி கூட இல்லை. இந்த ஒரே ஒரு முட்டை தான் இருக்கு. இதை அவிச்சு வச்சிருக்கேன். இதை சாப்பிட்டுட்டு ஏதாவது வேலை தேடி கொஞ்சம் காசு சம்பாரிச்சு கொண்டு வாங்க. நான் இவ்வளோ மோசமானவனாக போயிட்டேனே. என்னால் என் பிள்ளைகளுக்கு நல்ல சோறு கூட கொடுக்க முடியலையே. சார், நான் என்ன பண்ணுறது? பேசாமல் செத்துடலாமா? இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு சார், வேலை தேடி போனால் யாரும் வேலையும் தரமாட்டேங்கிறாங்க. என்ன வாழ்க்கைடா. பிரதர், என்ன பிரதர் துக்கமாக இருக்கிறீங்க? எதுவும் பிரச்சனையா? ஒன்றும் கவலைப்படாதீங்க பிரதர். இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்கள் கவலைகள், பாரங்கள், துக்கங்கள், மனவேதனைகள் எல்லாம் ஒரு மாற்றுவார் பிரதர். வேதம் இப்படி சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று. அவர் நம்மளை விசாரிக்கிறவர் பிரதர். அவருடைய நம்முடைய தகப்பன், நம்மளை உண்டாக்கினவர். ஆக என்ன பாரங்களா இருந்தாலும் கவலையா இருந்தாலும் அவர்கிட்ட வைச்சிருங்க, அவர்கிட்ட சொல்லிருங்க. அவர் உங்களை ஆதரிப்பார், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த இயேசு நல்லவர் பிரதர். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுவனோ இரக்கம் பெறுவான். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காகவே 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து தேவன் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். என்ன பாவம் நம்ம செஞ்சிருந்தாலும் சரி, எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்முடைய அநியாயத்தை நீக்கி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். நம்முடைய பாவங்களை, நம்முடைய குற்றங்களை, குறைகளை, அக்கிரமங்களை, தவறுகளை மெய் மனஸ்தாபப்பட்டு, இயேசுவே இப்படியெல்லாம் செஞ்சிட்டப்பா, இப்படி இந்த விதத்துல பாவம் செஞ்சிருக்கிறேன், என்னை மன்னிங்கப்பா என்று சொல்லி உண்மையான இருதயத்தோடு அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு அவன் நீதிமான்களாய் பாவம் செய்யாதோர் போல மாற்றி விடுவார் பிரதர். அது மாத்திரமல்ல, அவருடைய கண்கள் நமக்கு இரக்கம் கிடைக்கும், நமக்கு சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், நல் வாழ்வு கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்.
பொருளாதாரங்கள் பெருகும். நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு பரலோக ராஜ்யம் ஒன்று உண்டு. அந்த பரலோக ராஜ்யத்துல நம்ம அனைவரையும் கொண்டு போய் என்றென்றைக்கு வாழ வைப்பார் பிரதர். ஆகவே இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன். நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினவர் இயேசு. அவரை தேடுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, இன்னும் இந்த ஆண்டவரை பற்றி நீங்கள் அதிகமாக, இயேசு கிறிஸ்து பற்றி அதிகமாக அறிய விரும்பினால், அனுமந்தபுர சபை, இங்கே பூரண சுவிசேஷ பெந்தகோஸ்து சபை என்று உண்டு. அந்த இடத்துக்கு வாருங்கள். எங்களுக்கு கொண்ட ஊழியர்கள் அங்கே இருக்கிறார்கள். உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லி உங்களுக்காக ஜெபித்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட அவர்கள் இங்கே தங்கி இருக்கிறார்கள். குடும்பமாக வந்து நீங்க அவரிடத்தில் வந்து ஜெபித்து கூட்டங்கள் பங்குபெற்று நன்மை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்புடன் நான் உங்களுக்கு நல்ல செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுபோல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்து பற்றி இன்னும் நீங்கள் அறிய விரும்பினால், அனுமந்தபுரத்தில் இருக்கின்ற எங்களுடைய பூர்ண சுவிசேஷ பெந்தகோஸ்து சபைக்கு வாருங்கள். கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார், நல்ல காரியங்களை உங்களுக்கு செய்வார். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனே, நல்ல பிதாவே, அருமையான எங்கள் சகோதரருக்காக ஜெபிக்கிறோம். அவரை ஆசீர்வதிக்கப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி, உன் துக்க நாட்கள் முடிந்துவோம் என்று, வாழ்க்கையில துக்கங்கள், வாரங்கள், மனவேதனைகள், கவலை, கண்ணீர், குடிப்பழக்கத்தினால் இவ்வளவு நான் குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் வாழுகிறேன், பொருளாதாரத்தில் குறைவாய் நான் வாழுகிறேன், மதிப்பில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்க அருமையான இந்த சகோதரரை கர்த்தர் சந்திப்பீராக, ரட்சிப்பீராக. அதுபோல இங்கே கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், இளைஞர்கள், வாலிபர்கள், குடும்பமா உள்ளவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இதுபோல இவரை போன்று குடிப்பழக்கத்தில் அடிமைப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களில் கண்ணீர், கவலைகள் காணப்படுகிறது, வேதனைகள் காணப்படுகிறது. இதெல்லாம் முற்றிலும் மாற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல கரங்களில எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.